அது சாமிக்கு போடுற கொண்டு வந்ததாம்மா. அபிஷேக பூஜை தான் நடந்துட்டு இருந்துச்சா, அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சுன்னு எல்லாம் எந்திரிச்சு ஓடிட்டாங்களாம். அதனால அந்த பூவெல்லாம் கொடுத்து விட்டாரு. ஃப்ரிட்ஜில் வைங்க, டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கோங்க. இவ பூஜை ஆச்சுங்கிறா, நீங்க ஆகலைங்கிறீங்க. பிரதோஷத்துக்கு ஒவ்வொரு இதாக வச்சு பூஜை பண்ணுவாங்கல்ல, அதுதான் நடந்துட்டு இருந்திருக்குது. இந்த பேரழிக்கு சந்தனம், ஊதுபத்தி, சூடம், பூவு இதெல்லாம் கொண்டாந்து தராங்கல்ல, அதையெல்லாம் வாங்கி வாங்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்திருக்கிறான். அப்போ உள்ள ஒன்றும் ஆகல, அப்படித்தானே அண்ணே? இடி கலசத்து மேலே விழுந்து பின்னாடி மட்டும் அப்படியே வெடிச்சிருச்சு. அப்புறம் மண்டபத்தில் மேல்கூரை மட்டும் அங்கங்கே இடிச்சு அப்படியே கீழே விழுந்திருக்கு. ஓ. அபிஷேக பூஜை மட்டும்தான் முடியல, பாதி செஞ்சுருக்குறாங்க. அப்புறம் எல்லாரும் அப்படியே போட்டுட்டு கிளம்பவும் விட்டாச்சு. அலங்கார பூஜையெல்லாம் நடக்கல. ம். உள்ள ஒன்றும் ஆகலதான், ஆனால் எல்லாம் பயந்துட்டாங்களா, அதை ஓடிட்டாங்க. அப்புறம் இப்போ மம்மம் சாப்பிட்டேங்கிறான். யாராவது செஞ்சு கொண்டு வந்திருப்பாங்க, அதையே வேஸ்ட்டாக போகுதுன்னு ஓடும்போது ஆளுக்கு 2 வாய் கொடுத்துருப்பாங்க. அதைத்தான் இவ வாங்கியிருப்பாளா இருக்கும்.